தே நமஹ. நான் உபயோகம் இல்லாத ஒரு புள்ள தசரதருக்கு ஏண்டா பிறந்தேன்னு கேட்கிறார். இப்படி சொல்வாளா ராமன்? துர்ஜாத்தேன மயா மகாத்மனஹா யோமிருதோ மம ஷோகேனே மயா சாபி ந சம்ஸ்கிருதா. நான் பண்ணலையேடா அக்னிதானம் அவருக்கு. நான் எப்படிடா தசரதர் பிள்ளைன்னு சொல்லிக்கிறது? எதுக்குடா என்னை பெத்தார் தசரதர்? நான் அக்னிதானம் பண்ணலையேங்கிறா. அவருக்காக தான் பித்ருவாக்கியம்னு சித்திரக்கூட்டம் வந்தார். ராமருக்கு ஒன்றும் காரியம் இல்லை. தசரதர் கைகிட்ட மாட்டின் விட்டாரே வரத்வயம்னு அதுக்காக ஓடி வந்தார் சித்திரக்கூட்டத்துக்கு. ஆனாலும் அப்பாவுக்கு செய்ய வேண்டியது இருக்கான். அக்னி காரியம் பையன் செய்யலைங்கிற உறுத்தல் கூட இல்லையே. எனக்கு இப்போது செய்யாதது கூட வருத்தம் இல்லை. என் தம்பி செஞ்சுவிட்டான், எல்லாம் ரொம்ப சத்தையாக செஞ்சுவிட்டாங்கிறார். அப்படி சொல்லலாமா? நம்மளுக்கு 10 மாதம் நம்மளை 2 மாதம், தம்பியை 10 மாதமாக சுமந்தாள் அம்மா. எல்லாருக்கும் 10 மாதம் தானே சுமந்தாள். ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் செஞ்சுவிட்டால் அந்த இடம் ஃபில் ஆகிடுதுன்னு நினைக்கிறான். தான் செய்யலையே, நீ என்ன செஞ்ச பையனான்னு அது யாரோ செஞ்சுட்டாலோனோ அப்படிங்கிறான். யாரோ செஞ்சுட்டாளா? திருவிழா போகிறவாளுக்கா? நான் அநாத பிரேத சம்ஸ்காரமா? யாரோ செஞ்சுட்டாலோனோ எடுத்து போட்டுங்கிறதுக்கு தர்மங்கள்லாம் ஒன்றும் புரியவே இல்லை. சொன்னாலும் அதிகப்படியாக தோன்றதை சொல்கிறவாளே நம்மளே. கிண்ணு தஸ்யமயா காரியம் துர்ஜாதேன்னு. என்னுடைய சின்ன வயசுலேயே கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் கிராமத்தில் சந்திரகாசுன்னு ஒரு பிள்ளை இருந்தார். இப்போது சிவன் கோவில் போட்டிருந்தா கூட நெத்தி நிறைய விபூதிட்டு இருப்பார். சிவபக்தர். சிவன் கோவில் வாசல்லையே உட்காந்துருப்பார் அவர். இப்போ கூட எனக்கு அவர் நன்னா ஞாபகம் இருக்குது. ஒரு இந்த பனியன் தான் போட்டுருப்பார், வேட்டி தான் கட்டின்னு இருப்பார், முழங்கால் வேட்டி. நெத்தியில் ஆனால் விபூதி எப்போதும் இருக்கும். ரொம்ப கஷ்ட தசையில் இருந்தது, சொத்தெல்லாம் இருந்தது, போயிடுத்து எல்லாம். அப்புறம் ரொம்ப கஷ்ட தசையில் கடன் உடனே வாங்கி பையனை துபாய்க்கு அமிச்சால். ஏதோ ஒரு காரியம் வேலைக்கு தான், படிச்சு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வேலைக்கு, ஏதோ ஒரு அங்கே கட்டட வேலையோ ஏதோ ஒரு எலக்ட்ரிஷனோ ஏதோ ஒரு வேலைக்கு தான் அமுச்சு வச்சா. அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அமுக்க ஆரம்பித்தான். கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைஞ்சது. பொழிஞ்சவங்க தலை தூக்குறத நேரத்தில் ஒரு மாதம் வந்துட்டு போனான் அந்த பையன். போயிட்டு 3 நாளில் திருப்பி வந்துவிட்டான். டிக்கெட்டை போட்டு, கடனை வாங்கி டிக்கெட்டை போட்டு லாஸ் ஆஃப் பேல. குடும்பத்தில் எல்லாரும் திட்டுறாள். ஏன் வந்தேங்கிறாள். அப்பா எங்கன்னா போய் சிவன் கோயிலில் இருக்கார் பாருன்னா வாசலில் உட்காண்டிருக்கார். அவர் பாட்டுக்கு இருக்கார், சிவன் கோயிலில் உட்காண்டிருக்கார். அவரும் கேட்குறார், என்னடா இப்போ தானடா முந்தா நாள் தானடா உன்னை ஃப்ளைட் ஏற்றி விட்டோம், 20 வருஷத்துக்குள்ளே நடந்த கதை சொல்கிறேன். ஏன் வந்தேன்னா, அப்பா என்னை எதுவும் கேட்காதே, அங்கே போனதுலேருந்து என் மனசே சரியில்லை, என்னமோ உன் நினைவாகவே இருந்தது, வந்தேன்னா. அன்றைக்கி ராத்திரி அவப்பா போயிட்டார். அன்றைக்கி ராத்திரி அவப்பா ஒரு சிரமம் இல்லை, சிவனை தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். சிவன் கோவில் வாசலில் தான் உட்காண்டிருந்தார். நன்னா இருந்தார். ஒரு அவஸ்தையும் தெரியல. ஒரு 1/2 மணி 1 மணி சிரமத்தில் பொட்டுன்னு போயிட்டார். கரெக்டாக அந்த பையன் வந்துவிட்டான். அவர் சிவ தரிசனம் பண்ண புண்ணியமோ இல்லை அந்த பையனோட புண்ணியமோ. போனவன் 2 நாளில் திரும்பி வந்துவிட்டான். காரணமே தெரியல. என்னமோ என்னால் அங்கே இருக்க முடியல, உன்னை பார்க்காம என்னமோ ஒன்று நினைவாக இருந்தது, வந்தேங்கிறான். குடும்பமே திட்டுறது, அவரும் திட்டுறார், ஏண்டா வந்தேன்னு. கடைசியில் பார்த்தா கர்மாவுக்கு வந்துவிட்டான். பிள்ளைங்கிறவன் அது எந்த காலத்துலேயும் விட, சந்நியாசம் வாங்கிண்டா கூட விடாது கர்மாங்கிறது. ஆச்சாரியால் ஓடி வரலையா காலடிக்கு? மாதிரி பஞ்சகம் சொல்லி அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆரியாம்பாளுக்கு அக்னிதானம் பண்ணாலும் ஆச்சாரியால் சரித்திரம் இருக்கே. செய்ய வேண்டியது சன்னியாசி ஆனாலும் விடாது. திருச்சிராப்பள்ளியில் தென்னூரில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் வீட்டில் இருந்தார் ஒரு சுவாமிகள், பாலக்காட்டு சுவாமிகள் அப்படின்னு. நான் சொல்கிற கதை ஒரு 70-80 வருஷ கதை. பழைய காலத்து மனுஷால கேட்டால் தெரியும். ஒரு போஸ்ட் மாஸ்டர் அடக்கலம் கொடுத்து வச்சிருந்தார். அவர் இருந்தார் சுவாமிகள். ரொம்ப எல்லா மகான்களுக்குமே தெரியும் அவரை. அந்த சுவாமிகளை அடிக்கடி யாராவது பார்க்க வருவாள், புஷ்பம் பழம் வாங்கிட்டு வருவாள். அது மாதிரி வெளியிலேருந்து ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்தார் பார்க்குறதுக்கு. பார்க்க வந்தவர் சரி எல்லாம் பேசியாச்சு, பெரியவாள் நமஸ்காரம் பண்ணியாச்சு, வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அவரோடையே வந்துவிட்டார் ஸ்டேஷன் பர்யந்தம் சுவாமிகள். நடந்தே வரார். சுவாமிகளை வராதுன்னு யாரும் சொல்ல முடியும்? அவரும் வந்துவிட்டார். ஸ்டேஷன் பர்யந்தம் வந்ததும் அவர் சொல்கிறார், போகிறோம், நீங்கள் திரும்பி போங்கோ, எங்களோடையே நடந்து வரையிலே போங்கோங்கிறார். இல்லை வரேன்னார். ஸ்டேஷனுக்கு வந்ததும், இப்போ கவுண்டரில் போ, எந்த ஊருக்கு பேசஞ்சர் இருக்குன்னு கேளு, அந்த ஊருக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு வா, ஓப்பன் டிக்கெட்டுன்னார் இந்த சுவாமிகள். எப்படி பிரயாணம் ஸ்டேஷனில் போய் எந்த ஊருக்கு இப்போ ட்ரெயின், எந்த ட்ரெயின் புறப்பட போகிறதோ அந்த ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு வா. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின் போகும் வரும் சொன்னதுமே அவர் இப்போ பாலக்காடு பேசஞ்சர் தான் இருக்குங்கிறாள். பாலக்காடு பேசஞ்சர் இருக்குன்னா ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்துருன்னா ஏறி உட்காந்துட்டார். சுவாமிகளும் ஏறி உட்காந்து விட்டார். உழவக்கோடு அவருக்கு. உடனே இறங்கினார். அந்த ஸ்டேஷன் வந்ததும் கார்த்தால 6 மணிக்கு அவர் சன்னியாசம் வாங்கிட்டதுலேருந்து அந்த ஊருக்கே போனதில்லை. அவர்
ஊருக்கே போனதில்லை. ஒரு அம்மா உண்டி தான் அவருக்கு, ஒரே பையன் இவர். கார்தால 6 மணிக்கு அந்த தெருக்குள்ளே போகிறார். அவள் அம்மா மறைஞ்சு பந்துக்கள்லாம் தூக்கின்னு போகிறா அவள் அம்மாவை. பையன் எங்கே இருக்காருன்னு தெரியலையே, சன்னியாசம் வாங்கிட்டு போனதாச்சு. யார்கிட்ட சொல்லி அனுப்புறது? எங்கே 70-80 வருஷம் முன்னாடி கதை. என்ன ஆகுமோன்னு நினச்சா கிழக்கேந்து வரார் சுவாமிகள். வந்து சேர்ந்து விட்டார், கர்மா பண்ணார். உடனே அடுத்த ட்ரெயினில் கிளம்பி திருச்சிக்கு வந்து விட்டார். இந்த ஊர் கதை சொல்கிறேன், இந்த ஊரில் இருந்த மகான்களோட கதை சொல்கிறேன். மாதிரி எத்தனை மகாபுருஷால் ஆச்சாரியால்